ஓடுது மம்மி ஏதோ. என்னம்மா மம்மி? வா எவ்வளோ பெருசு மம்மி. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தெரியும். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வால்பாறை கிளம்பி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வால்பாறை போயிட்டு அங்கேருந்து நாளைக்கு காலையில் அதிரப்பள்ளி எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் அதிரப்பள்ளி நைட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வால்பாறையிலேருந்து பழனி வர்ற மாதிரி ஒரு ஒன் வே ட்ரிப் மாதிரி அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுது. இப்போ தான் நம்ம இங்கேருந்து பொள்ளாச்சி போயிட்டு அங்கேருந்து அப்படியே வால்பாறை கிளம்புற மாதிரி நம்ம இதே மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கோம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பழனியிலேருந்து பொள்ளாச்சி போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சிக்கே இன்னும் 1 hour டைம் காமிக்குது. நம்ம வால்பாறை ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 o'clock காமிக்குது. 2 மணி ஆயிரும்னு சொல்லுது. ஆனால் நம்ம எப்படியே நின்று போகிறதுக்கு எப்படியே 2 to 3 ஆயிரும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி நைட்டு எங்கேயும் ஸ்டே பண்ணல. டேரெக்டாக வால்பாறை போயிட்டு அப்படியே அங்கேயே கார்லேயே தூங்கிட்டு அப்படியே அதிரப்பள்ளி செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வண்டியை போட்டு தூங்கிட வேண்டியதான். இன்னுமே எல்லா மலைக்கு அடிவாரத்துலேயுமே ஒரு கருப்பணசாமி இருக்குது. எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பணசாமி கோயில் இருக்குது. அதே இந்த மலை ஏறி பக்கத்தில் கொஞ்சம் முன்னாடியும் கருப்பணசாமி இருக்குது. பாயிண்ட் டு பாயிண்ட். டைம் 1:30லேருந்து 1:45 ஆயிடுச்சு. 1:45ங்கிறது எப்படியும் 2:45 ஆயிரும். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம எப்படியும் ஏதாவது ஒரு எதுக்கு தான் இந்த ரோட்டில் இப்படி போட்டு வச்சுருக்காங்க தெரியலடா. உண்மையிலே மன உளைச்சலாக இருக்காங்க. வண்டியவே முடிச்சு விட்டுருவாங்க போல. ஏன் வளைஞ்சா செக் போஸ்ட் இது அந்த இது தூக்கும் அதானே இருக்கிற. மணி 12:20. என்னமே டீட்டெயில்ஸ் சொல்லுமா? ஒன்றும் தெரியலையே, ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஸ்பெஷலாக பர்மிஷன் கேட்டதுனால இப்போ எங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க எங்களை. ஆக்சுவலாக நாங்கள் லோக்கல்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். சரி, நீங்கள் எங்களை மாதிரி வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஏதாவது வண்டி வந்துட்டு போனால் கூட எங்களுக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ஏவுமே இப்போ அது வேறு பீதி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன சொன்னார்னா, யானை தொல்லை அதிகமாக இருக்குது, அதனால் நைட்டு அலௌடு கிடையாது, காலையில் 6 மணிக்கு தான் அலௌடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் இங்கே ஒரு பைக் நிற்கிது. சாலக்குடியா? ஓடுது மம்மி ஏதோ. மழை அணிலா? நைட் டிரைவுங்கிறது பசங்க கூட போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது மம்மி. ஃபேமிலி கூட போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன ஏன்னு சொல்ல? அதுதான் ஏன்னு தெரியல. கவியருவியில் இப்போ குளிக்க விடுறதில்லை உண்மை. இப்போ நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இனிமேல் அனிமல்ஸ் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன ஆனால் ரைட் சைடில் மேலே அனிமல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ இந்த பொள்ளாச்சி டு வால்பாறை நைட் ரைடு
பெருசாக அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் ஆகாதுன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தனியாக போகிறதுனால நமக்கு ஒரு பீதியாக இருக்குது, அவ்வளோதான். உள்ளூர் மக்களுக்கு மட்டும் அலோடு மம்மி. அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா, ப்ரூஃப் கேட்குறாரு, ஆதார் கார்டு காமிங்க அப்படின்னு. அதான் சொன்னேன், அவங்க நேரத்துக்கு தூங்கியிருப்பாங்க, மணி 12 மணி ஆயிடுச்சு. இன்னும் அவங்க பயங்கரமாக தண்ணி போயிட்டு இருக்க மாட்டிருக்கு. எது யானை இருக்குன்னாரு, இன்னும் இருந்த மாதிரி தெரியலையே. கண்ணு தெரியுறத வச்சு தான் அவங்க கண்டுபிடிக்க முடியும். இதில் ஃப்ளாட்லேண்ட் வருமா? வராதா? ஃப்ளாட்லேண்டே வராமல் அவர் எதில் யானை இருக்குது அப்படிங்கிறாரு. வரும்னு நினைக்கிறேன் மம்மி. இல்லையா? வால்பாறையில் இருக்கு மம்மி. மேபி நமக்கு வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கி நம்ம சிறுத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடியோ எடு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு மான் ஸ்பாட் ஆகிருக்கு. கழுத்து கட்டி மாதிரி இருக்கா? இந்த மானுக்கு ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. இன்னொன்று சும்மா கதவு திறந்து போய் பயப்படாதவங்க. அப்படியே அந்த மாவில் நம்மளோட கார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கார் தான். பயப்படாத, சரியா? பயப்படாதன்னு. அனிமல்ஸ் பக்கத்தில் போகலடா, அதை தாண்டி போனதுனால போனேன். அதுவும் அது மானுங்கிறதுனால. மேலே அடிச்சு பாரு, ரொம்ப மேலே அடிச்சு பாரு, ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பாரு. அப்படியே பயப்படக்கூடாது, பார்க்கணும் அப்படியே. என்ன மம்மி? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா எங்கள் முன்னாடி இப்போ 2 மான் இருக்குது. இது என்ன வகை மான்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் பெரிய மான். என்ன மம்மி? வேறு மாதிரி இருக்காடி. டார்ச்சரி மம்மி. ஆனால் இது பயப்பட மாட்டேங்குது மம்மி. போக்குவரத்து அதிகமாக பார்த்துருக்குமோ? இது பக்கத்தில் பாரு மம்மி, அது எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாரு, எப்படி இருக்கு பாரு. நீ கூட நான் அடிக்கிறேன் பாரு. சூப்பராக இருக்கும் மம்மி. எவ்வளோ வளர்ந்த மான் பாரு. மான் தான். மான் வளர்த்து பார்க்குறீங்களா? ஜூமுக்குரோடா. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இன்னொரு மான் உள்ளே ஓடிடுச்சு. இந்த மான் வந்து தைரியமாக நிற்கிது, கத்து காமிக்குது. என்னமே உள்ளே போகுது பாரு, அதை எடுங்க. செட்டில் ஆகுது பாரு, அப்படியே ஓடிடுச்சு உள்ள. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே சிறுத்தையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னமே என்ன அது கொம்பு, இந்த இது அதெல்லாம் இருக்கும். இருக்கும்.
மரங்கள்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பயங்கரமாக சவுண்டு கேட்குறாடி. நைட்டு காடு வந்து அழகாலாம் இல்லை, பயங்கரமாக இருக்கு. இன்னுமே நமக்கு இப்போ இந்த பைபாஸ் ரோட்லேயே இவ்வளோ நேரம் நம்மளால் ஓட்டவே முடியாது மம்மி. நல்லா பார்த்துருக்கியா? தூக்கம் வந்துடும். இது ஒரு ஃபாரஸ்ட்டுங்கிறப்ப நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தியா, என்ன வரும்னு. ஆனால் கொஞ்சம் சேஃபாகவும் இருந்துக்கணும். ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து இறங்கி இந்த இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளை அவ்வளோதான் முடிச்சு விட்ருவாங்க. நேக்கில் இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வால்பாறையில் எல்லோரும் நிப்பாட்டி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம் இதுதான். அனிமல்ஸ் இதில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு மம்மி. ஃபுல்லாக ஃப்ளாட் லேண்ட் வேறையா, கண்டிப்பாக இப்போ இதா கேமராவில் வந்து தெரிய முடியும். தெரியுமே மூஞ்சில் அடிக்காத டார்ச்சு தெரியுது. நீங்கள் டார்ச்சு மூஞ்சில் அடிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு காட்டு மாடு ஒரு 4-5 பேர் மொத்தமாக படுத்துருக்காங்க. மொபைலில் தெரியுதான்னு பாருங்க மம்மி. டார்ச் அடிக்கிறது ஒன்றுமே தெரியல. வா எவ்வளோ பெருசு மம்மி, குட்டியோடு இருக்கும் மம்மி. காட்டு மாடுக்கு வந்து எப்போவுமே அந்த மூஞ்சில் லைட் அடித்தா பிடிக்காது, மூஞ்சில் அடிக்காது, முதுகில் பக்கத்தில் எங்கிட்டாவது அடி. அவர் எல்லாமே இங்கே தான் அவன் பார்க்குறான் பாரு. அடிச்சில அவன் பார்க்குறான் பாரு. இதா இங்கே ஒருத்தன் படுத்திருக்கேன், நீ அவனை மதிக்கவே மாட்டுற. என்னை அடிங்கடான்னு அவன் பார்க்குறேன். இந்த அதுக்கு அடுத்து ஒருத்தன் படுத்திருக்கான் பாரு. மிஞ்சிட்டா மம்மி டக்குன்னு. காட்டு மாடலாம் கண்ணா ஏறி மேலே தப்பிடுறேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வால்பாறை டவுன் வந்துட்டு மணி 2:15. ஆல்ரெடி இங்கே 2 பேத்துக்கும் தூக்கம் செம்மையாக வந்துடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ இங்கே வண்டியை போட்டுட்டு தூங்கிட்டு காலையில் ஒரு 5-5:30 எழுந்திரிச்சு அப்படியே அதிரப்பள்ளி ரூட்டை பிடிச்சோம்னா முதல்ல செக் போஸ்ட்டு ஓடிடலாம். இன்னுமே வால்பாறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்தாச்சு. போட்டுருவோமா? சைடில் பைக் எவ்வளோ தூரத்தில் நிற்கிதுன்னு பாரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ வால்பாறை வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 2:18. இந்த நைட் விலாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு காலையில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் அதிரப்பள்ளி காலையிலே வந்து செக் போஸ்ட் போயிட்டு அதிரப்பள்ளி போக போகிறோம். அதை வந்து இன்னொரு விலாகில் பார்ப்பீங்க. இந்த விலாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய், பார்க்கலாம்.